உலகையே ஒரு உலுப்பி இருக்கிற ஒரு கோர விபத்து. இது 10ஓடு 11ஆக இடம்பெற்ற ஒரு விபத்தாகவோ அல்லது இந்த விமானத்தின் பழுதோ அல்லது இயந்திர தொழில்நுட்ப கோளாறுகளின் பிரதிமையோ இல்லாமல் மனித தவறால் ஏற்படுத்தப்பட்ட. இப்பொழுது யார் விமானத்திலே பயணிப்பதாக இருந்தாலும் அவர்களுக்கான அச்சத்தை அதை தோற்று வைத்திருக்கின்ற ஒன்றாக இன்னும் அந்த ட்ரோமாவில இருந்து விடுபடாதவர்களாகத்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். இது விமானம் என்பது தனது பயணிப்பு இடத்திற்கு வந்து நிறுத்தியவுடன் அந்த விமானத்தின் 2 இயந்திரங்களுக்கும் செல்கின்ற எரிபொருளை நிறுத்துவதற்கான அந்த ஃபியூவல் கட் ஆஃப் என்கின்றது. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், மணி டிரான்ஸ்ஃபர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். ஜூன் மாதம் 12ஆம் தேதி உலகையே துக்கத்திலே ஆழ்த்தி இருந்த ஒரு செய்தியினை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் ஏர் இந்தியாவினுடைய ஏர் இந்தியா 171 என்கிற விமானம் விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட 260 பேர் உயிரிழந்திருந்தார்கள். ஒருவர் மாத்திரம்தான் அதுல இருந்து தப்பி இருந்தார். உலகையே ஒரு உலுப்பி இருக்கிற ஒரு கோர விபத்து. இப்பொழுது யார் விமானத்திலே பயணிப்பதாக இருந்தாலும் அவர்களுக்கான அச்சத்தை அதை தோற்று வைத்திருக்கின்ற ஒன்றாக இன்னும் அந்த ட்ரோமாவில இருந்து விடுபடாதவர்களாகத்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். இது எப்படி இருக்க இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பதை எல்லோருமே பலவாறாக பேசிக் கொண்டிருந்த போது இப்பொழுது நிபுணர்கள் அடங்கிய குழு தனது முதலாவது அந்த பிரிமினரி ரிப்போர்ட் என்கிற அந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்கள். அது குறித்து நாங்கள் பேச போகிறோம். அதற்காக நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலையும் உங்களை சந்தித்திருக்கிறோம் சுரேஷ் தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த விமானத்துக்கு விபத்துக்கான காரணங்களாக நிபுணர்கள் என்னத்தை இப்பொழுது சொல்லுகிறார்கள்? நிச்சயமாக இந்த விமான விபத்து என்பதற்கான ஆராய்வதற்கான குழு என்பது தனது அறிக்கையை நேற்று சமர்ப்பித்திருக்கின்றது. இது 10ஓடு 11ஆக இடம்பெற்ற ஒரு விபத்தாகவோ அல்லது இந்த விமானத்தின் பழுதோ அல்லது இயந்திர தொழில்நுட்ப கோளாறுகளின் பிரதிமையோ இல்லாமல் மனித தவறால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது ஒரு மரண விருப்பை கொண்ட ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் என நம்பப்படுகின்ற ஒரு விபத்தாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக இந்த விமான இயக்குகைகளின் பொழுது ஒரு செய்கை இருக்கின்றது. அதாவது ஃபியூல் கட் ஆஃப். ஒரு விமானம் என்பது தனது பயணிப்பு இடத்திற்கு வந்து நிறுத்தியவுடன் அந்த விமானத்தின் 2 இயந்திரங்களுக்கும் செல்கின்ற எரிபொருளை நிறுத்துவதற்கான அந்த ஃபியூவல் கட் ஆஃப் என்கின்றது. அது தற்செயலாக யாராலும் இயக்க முடியாது. அதற்குரிய பலம் என்பது ஒரு கையோடு இயக்க முடியாத 2 இயந்திரங்களையும் நிறுத்துவதானால் 2 கைகளையும் பாவித்து அதனை செய்ய முடியும். அவ்வாறாக இந்த விவகாரத்தில் ஒரு விமானி ஈடுபட்டிருக்கின்றார். அவர் யார் என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை. விமானம் உண்மையிலேயே 40 நிமிட வரலாற்றை கொண்ட விமானம். 270 பேரின் உடல்களை காவு கொண்ட இந்த விமான விபத்தானது மன்னிக்கவும் வெறும் 40 செகண்ட்கள் நிமிட நேரத்தில் இந்த விபத்து என்பது ஏற்பட்டுவிட்டது. விமானம் மேலெழுகின்றது. மேலே எழுகின்ற பொழுது அவர்கள் எதிர்பார்த்த அழுத்தம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே விமானி மேடே என்கின்ற அழைப்பை விடுக்கின்றார். விமானம் கீழே வந்து ஒரு கட்டிடத்துடன் மோதி அவ்வளவு பேரும் இறந்துள்ளார்கள். அதன் அதிர்ச்சியின் பொழுதோ வெடிப்பின் பொழுதோ இந்த பிரபஞ்சம் ஒருவரை மாத்திரம் காப்பாற்றி இருக்கின்றது. அது ஒரு மிகவும் எதிர்பார்க்க முடியாத அல்லது ஒரு மிகவும் ஆச்சரியத்திற்குரிய விடயமாக பலராலும் பார்க்கப்படுகின்றது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட விடயம் என்பது எவ்வாறு என்று கூறலாம் என்றால், இந்த 2 விமானிகளில் ஒருவர் இந்த விமானம் மேலெழுந்து 7 செகண்டுக்குள்ளேயே அந்த விமானத்துக்குள்ளேயே எரிபொருளை நிப்பாட்டி இருக்கின்றார். எனவே அது தவறுதலாக நடக்கக்கூடிய விடயம் அல்ல. இது தெரிந்துதான் அதனை செய்திருக்கின்றார். ஆனால் யார் செய்தது என்று தெரியவில்லை. இது ஒரு பெரிய புதிய புரட்சிக்கு வழிவகுக்க போகின்றது. இந்த விமானிகளின் மனநிலை தொடர்பான ஒரு ஆழ்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது ஒரு விமானியும் சக விமானியும், அதாவது பைலட் கோ பைலட் பயணிக்கின்ற பொழுது
ஒருவருடைய மனநிலையை மற்றவர் அறிவதற்கான தேவையை கொண்டு வருவதோடு இந்த விமான தயாரிப்புகளில் ஒரு புதிய புரட்சியை கொண்டு வரப்போகின்றது என்னவென்றால் இனிவரும் காலங்களில் இவர்கள் இந்த ஃபியூல் கட் ஆஃப் என்பதை 2 பேர் இணைந்துதான் செய்ய வேண்டியதான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய தேவையை அவர்கள் நிச்சயமாக ஏற்கனவே கண்டறிந்திருப்பார்கள் என்றால் ஒருவரின் கைகளில் இந்த விவகாரம் இருந்தபடியால் தான் இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றது என்று இருந்த பொழுதிலும் இவ்வாறான விவகாரங்கள் என்பன புதிதல்ல. குறிப்பாக நாங்கள் இந்த இப்பொழுது கடந்த சில வருடங்களில் பார்ப்போமாக இருந்தால் இந்த விடயங்களில் முக்கியமாக 2014ஆம் ஆண்டு மிக முக்கியத்துவம் பெற்றிருந்தது இந்த மலேசியன் ஏர்லைன் MH370 என்கின்ற விமானம். இன்று வரையுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. உலகின் மிகவும் மர்மத்துக்குரிய ஒரு விபத்தாக கருதப்படுகின்றது. விமானம் பறந்து ஒரு மணித்தியாலம் மேல் சென்று சடுதியாக விமானத்தை திருப்பி ரேடர்களின் கண்களில் மண்ணை தூவி அந்த விமானத்தை கடல் மட்டத்தோடு பயணித்து கொண்டு போய் ஒரு ஆழ்கடலில், அதாவது இந்திய சமுத்திரத்தில் தான் மூழ்கடித்திருக்க வேண்டும். அந்த மூழ்கடிப்பு என்பது இன்னும் விமானத்தின் பெரும்பாகங்களோ அல்லது உடல்களோ கண்டுபிடிக்கப்படவில்லை. அது ஒரு கருதுகோள். அந்த விமானி தற்கொலை முயற்சியாகத்தான் அதனை செய்திருக்கிறார் என்று. அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சம்பவம் தான் மிகவும் முக்கியமானது. குறிப்பாக 2015ஆம் ஆண்டு அதே மாதம் தான், மார்ச் மாதம் 1, இது மார்ச் மாதம் 8ஆம் தேதி என்று நினைக்கிறேன். அடுத்தது 14ஆம் தேதி நடைபெற்றிருக்க வேண்டும். ஜெர்மனியில் உள்ள ஜெர்மன் விங்ஸ் என்கின்ற ஒரு விமானம் பறந்து வந்து கொண்டிருந்த பொழுது 150 பேர் அதில் இருந்திருந்தார்கள். கோ பைலட் என்ன செய்தார் என்றால், விமானத்தை விட்டு அந்த கேபினை விட்டு வெளியே சென்றதும் கதவை மூடிவிட்டார். கதவை மூடி அவர் தன்னிச்சையாக தான் நினைத்தபடியே அந்த விமானத்தை கீழிறக்கி ஒரு மலை மேல் மூதி கொண்டிருந்தார். அதற்கு கூட அவருடைய மனநிலை தான் காரணமாக கூறப்பட்டது. அது போன்ற சம்பவங்கள், ஒரு எகிப்திய ஒரு விமானி ஒருவர் கூட 217 பேருடன் விமானத்தை தலைகீழாக திருப்பி இறக்க முயன்றிருந்தார். தான் எல்லாவற்றையும் கடவுளின் கைகளில் பாரப்படுத்துகின்றேன் என்று கூறிவிட்டு. இவ்வாறான நிலைகள் என்னத்தை காட்டுகின்றன என்றால், இந்த மனித பயணங்களில் மிகவும் ஒரு மாற்றத்தையும் புரட்சியையும் கொண்டு வந்து இன்று மனிதர்கள் சாதாரணமாக சென்று வருவதற்கான இயங்கு சக்தியாக இருக்கின்ற விமான பயணங்களின் பொழுது ஈடுபடுகின்ற விமானிகள் எவ்வாறான மனநிலையில் செல்கின்றார்கள் போன்றவற்றையெல்லாம் பரிசோதிக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த ஒரு அணு ஆயுதங்களை இயக்குவர்களோ அல்லது இந்த மேலே விண்வெளி பயணங்களுக்கு செல்பவர்களோ குடும்பஸ்தர்களாகவும் பொறுப்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற தன்மைகள் எல்லாம், தரவுகள் எல்லாம் பரிசோதிக்கப்பட்டு அவர்கள் அனுப்பப்படுகின்ற தன்மை என்று இருந்தாலும் இந்த சேவைகளின் பெருக்கம் என்பது இவ்வாறான ஒரு சாதாரண ஒரு சாரதி போலவே விமான ஓட்டியும் தற்பொழுது மாறிவிட்ட இல்லையால் இவர்களால் அவ்வாறு கண்காணிக்க முடியாது என்றால் அவ்வளவு ஒரு பரந்தப்பட்ட வலைப்பின்னல். எனினும் அந்த வலைப்பின்னலில் இப்பொழுது அவர்களுடைய குடும்ப பின்னணி எப்படி இருக்கின்றது, பொருளாதார பின்னணி அல்லது அவர்களுடைய காதல் போன்ற பல விடயங்கள் கூட ஆராயப்பட வேண்டிய அல்லது தங்களால் பின்னோக்கி செல்ல வேண்டிய, பின்னோக்கி பார்க்க வேண்டிய, ஒருவரையும் பரிசீலிக்க வேண்டிய அல்லது அவர்களை பின்தொடர வேண்டிய அல்லது அவர்கள் மீதான ஆர்வத்தை செலுத்த வேண்டிய நிலையில் அவர்களது பதிவுகள் எவ்வாறு இருக்கின்றன போன்றவற்றை விமானத்துறை நிறுவனங்கள் மீது இது ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் கூறலாம். ஆனால் நிச்சயமாக இது ஒரு கவலை தோய்ந்த விவகாரம். இருந்த பொழுதிலும் மாற்றங்கள் வர வேண்டும். மாற்றங்கள் வரும் பொழுது அதன் மூலம் தவறுகள் என்பன சரி செய்யப்படலாம். ஆனால் இது திட்டமிட்டே செய்யப்பட்டிருக்கின்றது என்ற பொழுதும் அனைவருமே இறந்தபடியால் எதற்காக நடந்தது, எவ்வாறு நடந்தது என்பதற்கான பதில் கிடைக்காவிட்டாலும் ஒரு நபரின் திட்டமிட்ட தவறால் 270 உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் பறப்பு ஏற்பட்ட 37 செகண்ட்களில் அது நடந்திருக்கின்றது என்பது கவலை தரும் விடயம். நிச்சயமாக. ஆக ஒருவரினுடைய இந்த மாதிரியான மனநிலை என்பது இவ்வளவு உயிர்களை காவு வாங்கி இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இது எதிர்காலத்திலே மிக தீவிரமான இதனை மாற்றியமைப்பதற்கு, இல்லாவிட்டால் இப்படி ஒன்று எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதற்கான வழிவகைகளை அவசியம் பரிந்துரைக்க இல்லாவிட்டால் நடைமுறைப்படுத்த வேண்டியதனுடைய தேவையை கூட்டி இருக்கிறது. இன்னும் இவைகள் உறுதிப்படுத்தப்படவில்லை. இவைகள் ஓரளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் தான். அடுத்தடுத்த அறிக்கைகள் வேறு செய்திகளை கூட நமக்கு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இணைந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
சுரேஷ். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.